வன்னிமான் வீரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெண்களின் உறுதியான மன வலிமைக்கும் அடையாளமான புலிதலிடம். 2 மணிக்கு பிறகு போனால் 14ஆம் கட்டிக்கங்காலையும் 9ஆம் கட்டிக்கங்காலையும் யானை நிற்கும். இதுக்காக எங்களோட வீட்டில் இருந்து எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. ஏனெண்டா நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்தில். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஜீன்ஸை போட்டுக்கொண்டோ, ஒரு பொட்டம் போட்டுக்கொண்டோ, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டோ வெளியில் போனால் அவங்கள பற்றி தப்பாக கதைக்கிறதுக்காக மட்டும்தான் எங்களோட சமுதாயம் எங்களை பார்த்துருக்கு. அதுக்கு பின்னால் எங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. பிறகு என்னால் எந்த அளவுக்கு வளர்த்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீட்டிலேயே என்னுடைய பயிற்சியை மேற்கொண்டேன். சர்வதேச மேட்ச் ஒன்றில் ஈடுபடுறதுக்காக நான் பாகிஸ்தான் போயிருந்தேன். இந்த மேட்சுக்கு போய் தங்கப்பதக்கத்தை பெற்றிருந்தேன். அதுக்கு பிறகுதான் என்ன இந்த முல்லைத்தீவோ இல்லை இந்த இலங்கையோ திரும்பி பார்த்துச்சு. அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு குத்துச்சண்டை ஒன்று இருக்குன்றதே தெரிய வந்துச்சு. யுத்தத்துக்கு முன்னம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், அழகான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தேன். 2009 யுத்தத்துக்கு பின் கணவர் மிஸ்ஸிங். இப்போ அது ஒரு பிரச்சனை. இந்த சமூகத்தில் நான் வாழ வேண்டும். வாழ்வாதாரமாக ஒரு காசுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. மனுஷனுக்கு காசு இருந்தால் தான் என்னத்தையும் செய்யலாம். அப்போ என்ன செய்யணும்னு யோசிச்சா பிள்ளைகளை படிப்பிக்க வேணும். மகனுக்கு அந்த நேரம் 3 வயசு, மகளுக்கு 9 வயசு. யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாதுன்றது என்று ஒரு லட்சியம். நான் உழைச்சி என் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேணும்ன்றது என்று ஒரு லட்சியத்தோட யுத்தத்துக்கு முன்னமே தான் நல்லா இருந்தேன். நான் யுத்தத்துக்கு பிறகு வந்த ஓட்டால தண்ணி ஒழினா வைக்கிறதுக்கு கூட சட்டி இல்லை எனக்கு. அப்படி ஒரு நிலைமை. கோகோ சிப்ஸ் மெஷின் எடுத்தால் அதை செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னா போல ஒரு பழையில இருக்கிற ஒரு ஐயாட்ட போய் நானும் மகனுமா சேர்ந்து ஒரு நாள் ட்ரைனிங் பார்த்தேன். அப்போ என்னால் செய்யக்கூடுமென்ற ஒரு துணிவு வந்துச்சு. எல்லாருக்கும் கண்ணீர் இருக்கும். அதை நான் பெருசா விரும்புறேன். எல்லாரையும் போலவே குறை சொல்றதுக்கு தான் இருப்பாங்க. ஆனா என்ன குறை சொல்றாங்கன்றது பார்த்து அதை நான் நிறையாக்கி கொள்ள மட்டும்தான் விரும்புறது. என்னென்னு சொன்னா அதுதான் எங்களோட வாழ்க்கைக்கு வெற்றி தரும். இப்போதைக்கு நாங்க சாதிச்சதுன்னு சொன்னா இருந்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணி நான் மதி கதைக்கிறேன், இதை செய்யுங்கன்னு சொன்னா என்னால செய்ய முடியுதுண்டா, அதான் என்னோட வெற்றி. நான் முதல் முறை இந்த தொழில் தொடங்குறதுக்கு அதை வங்கி இல்லை, லோன் தாங்க எனக்கு சப்போர்ட் வேணுமென்று சொல்றதுக்கு முதலீடு செய்யறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. அம்மாவுக்கு அறிவு இருந்தது, தொழில்துறை சம்பந்தமான அனுபவம் இருந்தது. அவக்கு எப்படி நிதி திரட்டுன்றது இல்லை. அதனாடியே அவ வட்டிக்கு எடுத்து நகைகளை வச்சு திரும்ப அந்த சர்க்குலேஷன்ல தான் அவ இந்த முதலீடு செய்து கொண்டிருந்தவா. பிறகுதான் நான் ஒவ்வொரு பேங்கா இறங்கி நாங்கள் இப்படி செய்யற மண்டிகையும் எந்த பேங்குமே முதல் தரையில்லை. ஆனால் அதே வங்கிகளை இப்போ மதி மிக்சருக்கு லோன் வேணுமான்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் மாற்றி இருக்கிறோம்னு சொன்னால் அப்படி ஒரு மாற்றத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு மதி மிக்சர்ன்னு சொன்னால் யாருமே ஈவன் ஒரு சொந்தக்காரர் கூட முதல் அதை தர விரும்ப மாட்டாங்க. எனக்கு இன்றைக்கு பின்னேறம் ஒரு 10 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓவர் த ஃபோன் கால் என்னால் செய்ய முடியுமெண்டா அதை நான் என்னோட வெற்றியாக பார்க்குறேன். அரசுன்றது என்னை பொறுத்தளவில் எனக்கு தேவையான இலவச கல்வியோ மருத்துவமோ எல்லாமே தந்திருக்குது. அதாவது நான் அரசுகிட்ட நிறையவோ என்னோட நாட்டுக்கும் கடமைப்பட்டுட்டோம். ஆனால் நாங்கள் மீண்டும் அரசுக்கு என்ன செய்கிறோம்ன்றதைத்தான் நான் யோசிக்கிறேன். அலைஞ்சு திரிஞ்சு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மிகவும் கஷ்டப்பட்டு சென்றேன். மொழி பிரச்சனையும் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு ஆஃபீஸில் போனேன். இப்படி மகேஸ்வரன் ஐயா வேதன் ஐயா மாதிரி ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்க. போய் சொன்னேன், சார் இப்படி நான் 4 மணிக்கு கோயில் ஸ்டார்ட் பண்ணுற போயிட்டு போன முடிச்சுட்டு உடனடியாக கதவை விட்டு எழும்பி தங்களுடைய காரை எடுத்து தனக்கு உதவியாளர்கள் கூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் விட்டு பங்கு பெற்ற வைத்தாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையிலேயே பெரியவர் தான். நிறைகுடம் தளம்பாதுன்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன். நான் பெற்றது அந்த மனித நோட்டத்தில் நான் எத்தனையாவது பெற்றேன்னு தெரியவில்லை. என்னடா நான் ரோட் கேஸ் தான் நிறைய ஓடுவார்கள். என்னென்ன ஒரு வெள்ளக்காரி என்ன அடையாளம் கண்டு நான் ஒரு இடத்துல கடைப்பாக இருந்து விட்டேன். உடனடியாக மேலைக்கு கொண்டு என்னை அது மிகவும் கௌரவமாக கௌரவித்தார்கள். கடைசி பொழுதுல படம் எல்லாம் எடுத்து என்ன கௌரவிச்சு எனக்கு நல்ல சந்தோஷம். நான் இந்த வருடம் மிகவும் அமோகமான வெற்றி வந்தேன் என்பதுதான் உங்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றேன். எனக்கு இப்பொழுது வயது 75. நானும் பல இடங்களை கடந்து வந்த அனுபவம் தான் நான் இப்பொழுது இதை நிற்கின்றேன். நாங்கள் அடைகிற தோல்வி அத்தனையும் எங்களுக்கு அனுபவம் தான். இப்ப வேதனையா அவர்களுடைய கடந்து வந்த அனுபவம் தான் அவர் இந்த கதிரையில் இருக்கின்றார், நிறைகுடமாக இருக்கின்றார். இந்த வருடம்
பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி எனக்கு ஒரு விளையாட்டு போட்டி நடைபெற்றது அபுதாபியில. இந்த விளையாட்டுக்கு பங்கு பெற்றி 10,000 மீட்டர், 5,000 மீட்டர் வேக நட, 2.5 மெரதன் ரோட் கேஸ் அதில் நான் ஓடி 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டேன். தங்கப்பதக்கம் வென்று கொண்டேன். யார் வந்து என்னத்தை செய்தாலும் இந்த மண்ணை அடக்க முடியவில்லை. அதெல்லாம் அந்த பேர் வந்தது அடங்கா பெற்று என்ற பேர். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணிலே இந்த நிலத்திலே வண்டாரவன்னியன் போர் புரிந்து வெள்ளையர்களை துரத்தினார். இந்த கடலால் தான் தப்பி ஓடினார். அதுக்கு பின்னால் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வண்டாரவன்னியனுக்கு எதிராக துரோகங்கள் எல்லாம் நடந்ததெல்லாம் தெரியும். அந்த வகையில் இந்த மண் வீரத்துக்குரிய மண். உண்மையில் இங்கே இருக்கின்ற எங்களுடைய இந்த முயற்சியாளர்கள், இந்த சாதனை பெறுகின்ற, இந்த விருது பெற இருக்கின்ற இந்த பெண்களை பார்த்தால் அவர்களுடைய பின்புலம், அவர்கள் செய்த பணியை நாங்கள் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே நாங்கள் பல குடும்பங்களை பார்க்கின்றோம். இந்த மாவட்டத்திலே தங்கள் கணவர்களை இழந்த குடும்பங்கள் பல இருக்கின்றன. இன்று அவர்களிடமே பல பொறுப்புகள், பல சுமைகள் அவர்களிடம் சுமத்தப்பட்டது. இந்த நிலையிலிருந்து இந்த மாவட்டம் மீள வர வேண்டும் என்றால் இந்த பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். அதற்காக ஆண்களுடைய பங்களிப்பு தேவையில்லை என்றில்லை, ஆனால் பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாகும். ஏனையவர்களோடு ஒப்பிடும்போது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் ஏனைய மாவட்டங்களோ அல்லது உலகில் இருக்கின்ற ஏனைய பெண்களோடு ஒப்பிடும்போது எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதற்குத்தான் இந்த அரியாத்தி என்பவர் இன்றைக்கு எங்களுடைய ஒரு மாவட்டத்திற்கு ஒரு சின்னமாக இருக்கிறார். இவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேணும். அவர்கள் அதை தொடர வேணும், புலவண்ண வேணும். சாதனையாளர்கள் மிக மிக மேலே போற்றப்படக்கூடியவர்கள். இந்த தடை வந்தாலும் நாங்கள் எது செய்தாலும் தொடர்ந்து செய்வோம் என்ற உறுதி இருக்கு. மேலே நாங்கள் எதையும் செய்யலாம். அதான் ஒரு நாளும் சோர் உடையக்கூடாது. எங்களால் முடியும், நாங்கள் இயலாதுன்னு சொன்னோம். இப்போ இருக்கிற காலம் ஒரு மிக முக்கியமான காலம், மிக கடினமான காலம். இப்போ ஒரு மாதிரியான சூழ்நிலை இல்லை, புற சூழ்நிலை அப்படி இல்லை. ஒரு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து வந்து இப்படி அவர்கள் வந்து அந்த என்னென்ன மாதிரி தாக்குகிறார்கள் சொல்லி வடிவான ஒரு இதட்டு போட்டிருந்தார்கள். அந்த கரப்பான் பூச்சிகள் மாதிரி இருந்து சில பேர் அந்த இதுக்குள்ள வரையினோம், மீடியாக்குள்ளே போயினோம், இதுக்குள்ளே போயினோம், அவர்களை வீட்டை பெற்றவர்களை போட்டு தாக்குறதான்னு சொல்லி அவர் அழகாக சொல்லியிருந்தார். அந்த வகையில் அப்படியான நிலைமை இருக்குது. அது எவ்வாறு இருந்தாலும் அந்த தடைகளுக்கு பயமில்லாமல் நாங்கள் பயணிக்க வேண்டியதுங்கிற பொறுப்பு. விடுறதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் நேர்மையாக சரியாக இருந்தவருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய வலிகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த வகையில் நீங்கள் இவ்வாறு ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை எடுத்த இவர்கள் மாதிரி எல்லாரும் இருந்தால் எங்கேயோ நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் எங்கேயோ வந்துடும். எங்களால் முடியும், எங்களால் செய்யலும் என்ற நம்பிக்கை இருந்தால் நாங்கள் இதையும் செய்யலாம். அந்த வகையில் இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது அனைவருக்கும் நாங்கள் எங்களது பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண பெண்ணாக வாழ்ந்தாலும் அசாதாரண மனவலிமையினால் வரலாற்றில் நிலைத்த நாயகி. அச்சத்தால் பின்னடைந்த சமூகத்தின் மத்தியில் துணிவுடன் முன்னேறியவர். முடியாது என கூறிய உலகிற்கு முயன்றால் முடியும் என நிரூபித்தவர்.